டிசம்பர் மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நிறைய படங்கள் நம்ம தேட்டருக்குள்ளே வந்துருங்க. ஓடிடி சைடில் அதனால போவே தேவையில்ல நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கு, அப்பப்போ ஏதாச்சும் வந்துட்டு. சரி வாங்க, எதுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு என்னென்ன மாறுதல்கள் வந்திருக்குன்றத வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போற படம் தி வெனம் லாஸ்ட் டான்ஸ். தி வெனம் லாஸ்ட் டான்ஸுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் தேட்டரிக்கல் தரல நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீன் கொடுத்தா உண்டு. இது தந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலிவுட் படம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 50வது நாள் வரப்போகுது. 50ல ஏதோ 48 49 நினைக்கிறேன். எனவே இந்த வருஷத்துல நிறைய ஹாலிவுட் படங்கள் 50 நாள் ஓடி இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம வெனமும் அந்த இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தி ஒன்ஸ் ஆஃப் டைம் இன் மெட்ராஸ். இல்ல வந்து நம்ம பரத் அபிராமிலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரைலர் வரையும் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அட்வான்ஸா பேசுறோம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த கவுண்ட் வந்துரும். எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டருக்கு மேல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மாதிரி படம் வருதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. பட் பரத் கொஞ்சம் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. அபிராமி கொஞ்சம் தெரிஞ்ச மூஞ்சிலாம் இருக்கு. ட்ரைலர் பார்க்கறதுக்கு லைட்டா இம்ப்ரெஸ்ஸா இருக்கு. ஏதோ ஒரு 3-4 பேருக்கு அதையே சேர்த்து ஒன்னா எடுத்து வந்து வைக்க போறாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதுல ஸ்கிரீன் பிளே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம பரத்துக்கு இதே மாதிரி தான் ஒரு வருஷம் காளிதாசன் சொல்லிட்டு இந்த டிசம்பர்ல யதார்த்தமா வந்து ரொம்பவே நல்லா போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு படமா இது பரத்துக்கு அமைதான் பார்க்கலாம். இன்னொன்று டோட்டலா இது பரத்தை நோக்கி இல்ல. என்னதான் இருந்தாலும் பரத் இருக்காரு, அபிராமி இருக்காங்க. அப்புறம் தேட்டரிலும் கொஞ்சம் 10-15 தேட்டர் இருக்கு. கொஞ்சம் கவுண்ட் மேல போலாமே யோசிச்சீங்கன்னா ஆக்சுவலி இங்க நிறைய காம்படிஷன் இருக்குங்க. நான் சொல்றேன் எதெல்லாம் கவுண்ட் பண்றேன்ட்டு. அந்த ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்ஸ் ஆஃப் டைம் இந்த ஒரு கவுண்ட்லயே இருக்கட்டும் இந்த வாரம் தோணுது. ஸோ இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். நம்ம இதே கவுண்டில் அடுத்ததா பார்க்க போற படம் ஜீப்ரா. ஜீப்ரா படம் ரிலீஸ் ஆகி இது 4வது வாரம். படம் 3 வாரம் தேட்டரில் ஓடி இருக்கு. இது 3 வாரம் தேட்டரில் ஓடிச்சனாலே 21 நாள் ஆயிடுச்சு. இந்த வாரம் 25வது நாள் வரப்போகுது. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 தேட்டரில் ஓடுது. இது ஒரு தெலுங்கு படம் தான் ஆக்சுவலி பார்க்க போனா. ஆனாலும் படம் வந்து செமையா தாறுமாறா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளவு பெரிய காம்படிஷன்லயும் இந்த படத்துக்கு இப்போ 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீப்ரா நம்ம தமிழ்நாடு தேட்டரிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் ஓட போதுங்க. அதனால தான் இந்த படத்தை வந்து நம்ம ஒரே கவுண்டில் வச்சாலும் ஒன்ஸ் ஆஃப் டைம் மெட்ராஸ்க்கு மேலே நம்ம வைக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஜீப்ராக்கு நான் இன்னும் டாப் கவுண்டனே கொடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் வழக்கம் போல தாங்க இதுக்கு மேலே இருக்க எல்லா படங்களுக்கும் ஒவ்வொரு டாப்னஸ் இருக்கு. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் தளபதி. தளபதிங்கிறது நம்ம தலைவர் நடிச்சிருக்க படம். 1991 தீபாவளிக்கு வந்திருக்கும். அந்த படம் போன வாரத்துல தேட்டரில் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட 20 தேட்டரிகள் மேலேயே கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த வாரம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டரிகள் மேலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓட போகுது. அதை தாண்டி இன்னைக்கு நம்ம தலைவருக்கு பிறந்த நாள். ஸோ அதனால இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. ஸோ அதை முன்னிட்டு இந்த படம் தேட்டரிக்கல இன்னைக்கு 12ஆம் தேதி நல்ல ஒரு புக்கிங் போயிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி அவ்வளோ போல, இதுக்கப்புறமும் அவ்வளோ கிடையாது. ஆனாலும் அடிக்காம ஒரு சில தேட்டரிகள் அப்படியே போயிட்டு இருக்கு. ரீ ரிலீஸ் படம் தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரீ ரிலீஸ் படத்தில் ஓரளவுக்கு தளபதிக்கு நிறைய தேட்டரிக்கல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம இந்த வாரம் கவுண்டர்ல வச்சிருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு நம்ம தலைவருக்கு பிறந்த நாளுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்திலேயே கவுண்டர்ல எடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ஒன்ஸ் ஆஃப் டைம் மேலே தர முடியாது. ஏன்னா ஒரு ரீ ரிலீஸ் படமா இருந்தாலும் அதை விட தேட்டரிக்கல் அதிகம் 2வது வாரம் ஓடுது. பட் ஜீப்ரா நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேல நம்ம தளபதியை கொடுக்க வேண்டிய கண்டிப்பான ஒரு கட்டாயம் தளபதி படத்துக்கு கொடுத்துருக்க தேட்டரிக்கல் அதுக்கான ஃபீலிங்லேயே கிடைக்கிறதுனாலும் இன்னைக்கு நம்ம தலைவர் பிறந்த நாள்ன்றனால கண்டிப்பாக கொடுத்துடலாங்க. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் ஆகி இது 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். இந்த 3வது வாரத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டரிகள் மேல ஓடுது. இன்னைக்கு ரேஞ்சில் பார்க்க போனா தளபதி தேட்டரிகளோட இது கம்மியா இருக்கலாம். ஆனா சொர்க்கவாசல்ன்றது பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி மாதிரி வந்து ஒரு ஆள் படம் எடுத்து இப்போ எவ்வளவு படம் வந்து ஜாலியா ஜிம்கானலாம் பிரபுதேவா கூட தெரிஞ்சு முடிச்சு தானே. இன்னும் எவ்வளவு பேர் இருக்கலாம். இருந்தாலும் ஆர்ஜே பாலாஜி இப்போ கொஞ்சம் டாப்ல இருக்காரு. பட் படம் தேட்டரிக்கல் 2வது வாரம் சர்வே ஆகிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த சொர்க்கவாசல் வந்து ரிவ்யூவாகவும் நல்லா இருந்திருக்கு. ஸோ தேட்டரிக்கல்ல வந்து இந்த படம் தூக்காம இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3வது வாரத்தில் ஒரு 10 தேட்டரிக்கல் மேலே கொடுத்து ஓட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நீ ரீ ரிலீஸ் படங்கள் ஓடுறதோட புது படங்கள் ஓடுறதாங்க பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா தேட்டரிக்கல் ஷேர்னு ஒன்று இருக்கு, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பழைய படங்கள் ஓடும்போது அதுக்கான ஷேர் வந்து தேட்டருக்கு அதிகமாக போகும். பட் புது படங்கள் ஓடும்போது அதுக்கான ஷேர் வந்து படத்துக்கு தான் அதிகமாக போகும். அதனால தேட்டருக்காரங்க புது படங்களை நல்லா இல்லைனா தூக்கலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அனலைசிஸை வச்சு நம்ம சொர்க்கவாசல மேலே கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்க தளபதி இந்த பிளேஸ்க்கு வைக்கனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சின்ன ஒரு அனலைசிஸ்ல சொர்க்கவாசல நம்ம டாப்ல கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போற படம் சூதுகவும். சூதுகவும் படம் நாளைக்கு டிசம்பர் 13 தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது இந்த படத்துக்கு நிறைய தேட்டரிகள் கிட்டத்தட்ட ஒரு 45-50 தேட்டரிகள் மேலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்கு. எல்லாமே நல்ல ஷோ தான். இல்ல மோஸ்ட் ஆஃபா பார்க்கும்போது உங்களுக்கு சிட்டில தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு நிறைய. தேட்டர்னா புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு தேட்டர்லயே 3 தேட்டர் இருக்கணும் போது அதில் 3வது தேட்டர்ல போடுவாங்க. அந்த ஸ்கிரீன் சைஸ் சின்னதா இருக்கும், சீட் கெபாசிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சில இடத்துல 2வது டாப் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கலாம். ரொம்ப சொற்பமே ஒரு சில மெயின் ஸ்கிரீன்ஸ்ல கொடுத்துருக்கலாம். தேட்டர் அனலைசிஸ் தேவை நம்மளுக்கு. இந்த சூதுகவும் 2 அப்படின்றது சூதுகவும் பார்ட் 1ஓட அந்த ஒரு மிக்சிங் மாதிரி தான் தெரியுது. அவங்க என்ன மாதிரி கதை பண்றான்னு பார்க்கலாம். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம விஜய் சேதுபதியோட அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஜானர்ல தான் தெரியுது இந்த படம். அந்த ஒரு ஜானர்னால நம்ம சிவா நல்லா காமெடி பண்ணுவார். ஆனால் அந்த மனுஷன் வந்து மொக்க காமெடி தான் பண்ணுவார். டார்க் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இவர்கிட்ட. அதுவும் இல்லாம சிவாக்கு வந்து நிறைய படங்கள் வந்து காமெடின்ற பேர்ல வந்து வேற லெவலில் கண்டம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சூதுகவும் பிராண்டுக்கிட்டே ஒரு பேர் இருக்கு. ஸோ
அதை காப்பாத்துதா இல்லையான்றத பார்க்கலாம். நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் மிஸ் யூ நம்ம சித்தார்த் நடிச்சிருக்காரு. சித்தார்த்து கூடவே கருணாகரன், பாலசரவணன் இவங்களாம் நடிச்சு இந்த படம் தோ வருதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நவம்பர் 29 வந்துடணும், போன வாரம் வந்துடணும், இந்த வாரம் தான் வராங்க. வரது ரொம்ப நல்ல விஷயமா அமைஞ்சு போச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க காத்திருந்தாலும் தேட்டர்களுக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க. அந்த தேட்டர்கள் கிடைச்சிருக்கு. ஏன்னா செகண்ட் ஸ்கிரீன் அப்படின்றது சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து நம்ம மிஸ் யூ படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாரம் ஒரு நல்ல தேட்டர்கள் மிஸ் யூ எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல. இருந்தாலும் நம்ம சித்தார்த்ன்ற ஒரு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் சிவாவோட கொஞ்சம் டாப்ல, ஏன்னா நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேட்டர்கள்றதும் கொஞ்சம் டாப்ல வந்திருக்கு. படம் நாளைக்கு தான் வருது. எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது நம்ம தாராளமா இந்த கவுண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதை இந்த படம் காப்பாத்துதா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு பார்த்துலாம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல 2 படங்கள் பார்க்க போறோம். இல்ல நான் சொல்ல போற முதல் படம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த படம் மகாராஜா. நம்ம விஜய் சேதுபதி நடிச்சு ஜூன் 14 வந்த படம் தான். இப்போ இங்க தமிழ்நாட்டில் எந்த தேட்டரிலும் ஓடல. ஆனா சைனால இந்த படம் கிட்டத்தட்ட 5 வீக்ஸா பாத்தீங்கன்னா ஒரு சம கலெக்ஷன் கொடுத்து 100 கோடி அப்படின்ற பாக்ஸ் ஆபீஸை நிப்பாட்டாம கிட்டத்தட்ட 170 கோடி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இந்த படம் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த படம் வேற லெவல்ல புகழ சம்பாதிச்சது மட்டும் இல்லாம இங்க ஆந்திரால கூட நல்லா தான் போச்சு. அதை தாண்டி சைனாலையும் இந்த படத்தை மக்கள் ரசிக்கிறாங்கனாக்கா அதுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கான்செப்ட்லாம் நான் சொல்லவே மாட்டேங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, அந்த நரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த நரேஷன் தாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. அதனால தான் வந்து அது கண்டம் விட்டு கண்டம், கண்டம் அது இல்ல ஆசியா கண்டம் தான், நாடு விட்டு நாடு போனாலும் எல்லாரும் லைக் பண்றாங்க. இன்னும் எங்க போனாலும் இந்த படத்தை லைக் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரிங்கிறது வந்து ஒரு ஹைலைட்டான ஸ்டோரினாலும் அந்த ஸ்கிரீன் பிளே நரேஷன்றது அது தாறுமாறுங்க. நான் இந்த படத்தை நான் ஸ்பெஷல் மென்ஷன்லேயே கொடுத்துட்டு போயிருப்பேன். இதே மாதிரி கவுண்டர்லையும் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஓடி வேற நாட்டில் போய் மிகப்பெரிய வசூல் பண்றதுன்றது ரொம்பவே ரேரான படங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ணதுன்னு நினைக்கிறேன். அந்த 2.2 கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக போய் சர்வே பண்ணல. பட் இப்போ நம்ம மகாராஜா பார்த்தீங்கன்னா அதோட பட்ஜெட்ல இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 படம் நினைக்கிறேன். அதர் ஸ்டேட்ல போயிட்டு இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக கலெக்ட் பண்றதுல, சாரி அதர் ஸ்டேட்ல அதர் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டாப் கிரேட் இந்த படத்துக்கு வந்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர்ல வந்து டாப் கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 4வது இடத்துல பார்க்க போற படம் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி டைம். இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 99வது நாள், நாளைக்கு 100வது நாள் ஏஜிஎஸ் விலியோ அதில் மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட 2 நாளா இல்ல. மற்ற ஷோக்கெல்லாம் காலியாக தான் இருக்கு. இன்னைக்கு கூட நைட் ஷோ ஓடும் 99வது நாள் இருக்கும் நினைக்கிறேன் மேபி. அதை தாண்டி இப்ப மகாராஜான்றது வந்து இப்ப தேட்டரிக்கலே ஓடல. ஆனா இங்க தமிழ்நாடு தேட்டரிக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு ஒரு படம் ஓடிச்சுன்னு கேட்டீங்கன்னா விக்ரமுக்கு அப்புறம் இந்த படம் தாங்க ஓடி இருக்கு. டேரைட்டா நீங்க சொல்லுவீங்க மகாராஜா ஓடிச்சு 100 நாள், அது போஸ்டர் தான் ஓட்டினாங்க, நடுவில் 2 வாரம் தூக்கிட்டாங்க. நம்ம கோட் வரும்போது 2 வாரம் ஓடாம அதுக்கப்புறம் திருப்பியும் ஓட்டி இந்த படத்தை வந்து 100 நாள் டாக்கினாங்க மகாராஜா. பட் கோட்டுக்கு அந்த மாதிரியான விஷயம் இல்ல. கண்டினியூஷனா அவங்க தேட்டருக்கு ஆள் வராங்களோ ஆள் வரலையோ அதெல்லாம் பார்க்காம இந்த படம் 100 நாள் தேட்டரிக்கல வந்து ரன்னிங் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் கண்டினியூஷனா 100 நாள் தேட்டரிக்கல ஓடி இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானங்க. ஸோ அந்த ஒரு சாதனை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப பியூரா நடந்திருக்குன்றது வருஷம் இந்த படத்தை நம்ம இவ்வளவு தூரம் டாப் கவுண்டர் கொடுத்துருக்கோம். நாளைக்கு யாராச்சும் இந்த ரோகிணி தேட்டர்லாம் ஸ்பெஷல் ஷோ போட்டா போடுவாங்களா, மறந்துட்டாங்களான்னு தெரியல. 100வது நாள் வேற எங்கெங்கெல்லாம் ஓட போகுதுன்னு தெரியல எனக்கு. அதனால எங்கேயாச்சும் ஓடுது நீங்க போறீங்கன்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் அமரன் படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 43வது நாள் நினைக்கிறேன். இந்த படம் பண்ண ரெக்கார்ட்லாம் நம்மளுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. 350 கோடி பாக்ஸ் ஆபீஸ மனுஷன் அடிச்சிட்டாருங்க. ஆக்சுவலி இவருக்கு முன்னாடி வந்த அஜித்தே இன்னும் அடிக்கல. நம்ம இதுக்கு முன்னாடி அரசல் புருஷலாம் பேசியிருப்போம், கம்பெனி சைட்ல இருந்து வரல, அதுல இருந்து வரல, இதுல இருந்து வரலன்ட்டு. ஆனா துணிவு கூட பாத்தீங்கன்னா 330 கோடி வரையும் தானே வந்து இந்த படத்துக்கு 350 கோடி கிட்ட சொல்றாங்க. அதை தாண்டி தனுஷ், சிம்பு, இன்னும் எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் முன்னாடி வந்தவங்க சோலோவா வந்து அவங்க யாருமே வந்து அந்த ஒரு ரெக்கார்டை பண்ணாம இருக்காங்க இது வரைக்கும். நம்ம சிவகார்த்திகேயன் தான் பண்ணிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இந்த வருஷத்தோட வந்து எல்லாருமே இந்த இயர் லீட்ஸ் போடுவாங்க. என்ன படம் ஏது படம் எப்படி வரும் என்ன வரலாம் வந்து என்ன யோசிச்சாலும் சரி யார் பண்ணாலும் சரிங்க, நம்பர் 1 இடம் இந்த அமரனுக்கு மட்டும் தான். இந்த 2024ஓட நம்பர் 1 ஹிட் மூவி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதை நான் வீடியோ போறதுக்கு முன்னாடியே சொல்றேன். ஏன்னா வீடியோ லேட்டா போடுவேன். எத்தனை பேர் போட்டாலும் சரி இந்த படத்தை தவிர்த்து பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியா இந்த அமரன் படம் இருந்தாலும் நம்ம 3வது இடம் கொடுத்துருக்கோம்னா இந்த வாரம் தேட்டரிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தேட்டரிக்கல் தான் ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ 6 தேட்டரிக்கல்ல கொஞ்சம் அதிகமான தேட்டரிக்கல் ஓடி இருந்தா கூட நான் இந்த வாரம் 3வது இடத்துல தான் வச்சிருப்பேன். இது போன வாரமே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அமரன்றது வந்து ஒரு எமோஷனலா இந்த படம் நம்ம எல்லாருக்குமே ஒரு இந்தியனா கனெக்ட் ஆயிடுச்சே தவிர ஒரு சினிமாவான்ட்டு பார்க்கும்போது இந்த படத்துல வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலி இந்த படம் மேஜிக் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் டாப்ல வச்சிருந்தோம். இருந்தாலும் நம்ம கவுண்ட் டவுன் அப்படின்ட்டு பண்ணும்போது நிறைய டைம்ல வந்து அனலைசிஸ் அப்படின்றத வந்து தவற விடாம பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது தான் நம்ம இந்த வாரம் இந்த ஒரு கவுண்ட் டவுன் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் லக்கி பாஸ்கர் படம் இந்த வாரம் கிட்டத்தட்ட ஆக்சுவலி அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 தேட்டரிக்கெல்லாம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஓடுது. அமரனை விட தேட்டரிக்கல்ல முடிஞ்சிருச்சு. இந்த படமும் 43வது நாள் தான். இந்த படம் தேட்டரிக்கல்ல முந்தல் நாளும் நான் ஒரே இடத்துல வச்சிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா போன வாரமே பார்த்திருப்பீங்க, முன்ன பின்ன இருந்து ஒரே கவுண்டர்ல வச்சு இந்த வாரம் நான் வைக்கிறதா இருந்தேன். பட் அது தேட்டரிக்கல்லே மாறிடுச்சு. இத்தனைக்கும் இந்த 2 படமும் அமரன் ஆகட்டும் லக்கி பாஸ்கர் ஆகட்டும் ஓடிடியில் வந்துடுச்சு. ஓடிடியில் லக்கி பாஸ்கருக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன ஹைப் பண்றீங்க. ஸோ தேட்டரிக்கல்ல போய் பார்க்கறதுக்கு வர்த்தான படம்ன்ற மாதிரி தாராளமாக இந்த படத்தை சொல்ல முடியுது. எல்லாரும் இப்போ நான் சொல்ல முடியல, நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அது இன்னைக்கு தேட்டர் அதிகமானதுல இருந்தும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நான் எப்படா
இந்த நாள் வரும்னு காத்துட்டு இருந்தேன். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா சினிமாவா லக்கி பாஸ்கர் எடுத்தீங்கன்னா ஒரு ஹர்ஷப் மேத்தாவோட அந்த கதையை வந்து எவ்வளோ அழகா ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமா? ஆக்சுவலி மங்காத்தான்னு பேசியிருக்கோம் நம்மளாம். இது என்னடா 10 மங்காத்தாக்கு சமமா இருக்குன்ற மாதிரி வேற லெவல் ஒரு நரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லக்கி பாஸ்கர்ல. ஸோ கலெக்ஷனா இந்த படம் அமரனா கிட்ட கூட போல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு படமா பார்த்தீங்கன்னா இது ஒரு வேற லெவல் படங்க. அதுக்கான மரியாதையை நம்ம கண்டிப்பா நம்ம கவுண்டர்ல கொடுத்தே ஆகணுன்றதுக்கோசம் தான் இந்த வாரம் 2வது இடத்துல வச்சிருக்கோம். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் புஷ்பா பார்ட் 2. புஷ்பா பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆகி இது 2வது வாரம். இந்த 2வது வாரத்திலேயே படம் 1000 கோடி வசூல்ட்டு அஃபிஷியலா போஸ்ட் விட்டாங்க. அங்கங்க படம் 30 நாள் 25 நாள் ஓடினா கூட 1000 கோடி எப்பட அடிக்கண்டு காத்துட்டு இருக்குது மத்தியில் 6 நாள்ல 1000 கோடி. எல்லாருமே சும்மா சீனை கிளப்பிட்டு இருந்தோம். இந்த படம்லாம் எங்க ஓட போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது, ஏதோ ப்ரீ ரிலீஸ்ல 1000 கோடி வந்துச்சுன்னா எல்லாம் நல்லாவா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வேற லெவலில் எல்லாத்தையும் சம்பவம் பண்ணி வச்சிட்டாங்க. படம் நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணாலும் பார்க்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு படமா இந்த புஷ்பா அமையலன்றதா இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்தியில வந்து மார்க்கெட்டை பிடிங்கிறான்னு சொன்னாக்கா எவனும் கேட்க மாட்டான். ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமா ரொம்ப ஐப்ல இருந்தது காரணம் இந்தியில அந்த மார்க்கெட்டை நம்ம பிடிச்சு வச்சிருந்தோம். ஸோ அதை அப்படியே தெலுங்காரங்க தட்டிட்டு போயிட்டாங்க தான் சொல்லணும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ட் 2 ஃபர்னிச்சர்லாம் போட்டு கண்ணமேனிக்கு உடைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 ஃபர்னிச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்தில் போய் உட்காருதுங்க. இதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாகுபலி 1 விட பாகுபலி 2 சுமாராக தான் இருக்கும். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம நார்த் இந்தியாவில் சொல்கிறோம். அதே மாதிரி KGF 1 பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான வெற்றி, KGF 2 பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி இந்த புஷ்பா 1 நார்த் இந்தியாவில் சுமாராக இருந்தாலும் இந்த புஷ்பா 2 நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய கலெக்ஷன், அதுவும் ஆந்திராலாம் விட வேற லெவல் கலெக்ஷன். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியா மக்கள் எல்லாருமே இந்த பார்ட் 2 ரொம்ப ரசிக்கிறாங்க. இப்போ கூட இந்த ஸ்திரீ 2 அப்படின்ட்டு ஒரு படம் வந்துடல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட வேற லெவல். ஆக்சுவலி கிட்டத்தட்ட இந்தியில் இருக்க நிறைய ரெக்கார்டை முறியடிச்சிருக்கு. அதனால அங்கே இந்தியில் வந்து என்னன்னு தெரியல, அந்த பார்ட் 2 மட்டும் இல்லை, இந்த சிங்கம் அகைன் கூட பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழில் கங்குவா மாதிரி வந்து மண்ணைக்கு வீடும் அப்படின்ட்டு பார்த்தாக்கா அந்த படமும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலி அந்த ஊர்லலாம் ரிவ்யூவர்ஸ் இருக்கானுங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இங்கே தான் ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த எக்ஸ்பெக்டேஷன்றதை வந்து அவங்க பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை யாரும் வந்து குழி தோண்டி மண்ணை போட்டு புதைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை இவ்வளோ பெருசாக பேசுறதுக்கு காரணம் நம்ம ஊரில் நிறைய ட்ரேடிங் அது இது நிறைய பேசிட்டு இருக்கீங்க. அவங்களாம் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணீங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம். அப்புறம் நம்ம வீக்லி டாப்ல நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து படத்தை பற்றி இப்படி படம் இதனால் அப்படி இப்படிலாம் சொல்லாமல் ஒரு நரேஷனாக உங்களுக்கு வேற ஒரு ஜானரில் நான் இந்த வீக்லி டாப் நான் இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட வீக்லி டாப் 10 அந்த ஒரு ஃபார்முலான்றதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி படம் என்ன ரெஸ்பான்ஸில் இருக்குன்றத ரொம்பவே வந்து யதார்த்தமாக உங்ககிட்ட கொண்டு போகணுன்றது தான். அதை நான் கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அப்படி போகிற மாதிரினா கொஞ்சம் நிறைய லைக்கிங்கில் போட்டு விடுங்கப்பா.